வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் சொல்லக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும் புள்ளியாக திகழப்படக்கூடிய கொங்கு மண்டலத்தின் ஒரு ராஜாங்கம் தம்முடைய செல்வாக்கு அப்படின்று வைத்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி தற்பொழுது ஓபிஎஸ் பக்கம் திரும்புவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்பிட்டாருங்க. ஏன்னா டெல்லி பாஜகவின் முடிவுகளை ஒரு சில கேட்டுக்கொண்டிருக்கும் வேலுமணி ஓபிஎஸும் பாஜகவுடன் ஒரு ஆளுங்க, ஓகேங்களா. ஸோ இவர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா உடன்பாடு வேணும் அப்படின்றது அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் 2026 கூட்டணி அமைக்க முடியும். ஸோ இந்த ஒரு சூழலில் இவர்களுக்கு இணைக்க சசிகலா அவர்கள் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை செய்ய போகிறாங்க. ஆல்ரெடி 20ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் இருக்குது, எல்லோரும் வந்துருங்க கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் என்று மறைமுகமாக எல்லாரையும் பார்த்திங்கன்னா அழைப்புகளையும் கொடுக்காம நேரடியாக அழைப்பு கொடுத்துருக்காரு நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள், ஓகேங்களா. ஆலோசனை கூட்டம் இருக்கிறது பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில். ஸோ அதிமுகவை ஒன்றிணைக்க இந்த ஒரு முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கோம், வருபவர்கள் வாருங்கள், எல்லாருமே வாருங்க, எல்லாரும் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இது ஆலோசனை கூட்டமாக மாறப்போகிறது. சசிகலா மாதிரி பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டம் மாறப்போகிறது. சசிகலாவும் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு வர போகிறாங்க ஒன்றிணைப்பு குழுவை. ஏன்னா சசிகலா அவர்களுடைய நோக்கமே அதிமுகவின் பொதுச் செயலராக மீண்டும் அவங்க களம் இறங்கணும். அப்போ தான் அதிமுக ஒரு ஸ்டேபிளாக சுச்சுவேஷனாக இருக்கும். அம்மா கற்று சின்னம்மா தாங்க வரணும், எடப்பாடி எப்படிங்க வந்தார் அப்படின்றதெல்லாம் சசிகலா அவர்களோட ஆதரவாளர்கள் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்றொன்றாக சொல்லும் பொழுது அதிமுக மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை தேர்ந்தெடுத்து விட்டது. அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைந்தார்கள் என்றால் அதிமுக சிறப்பாக வழிநடத்தக்கூடிய சூழல் என்பது நெருங்கிவிட்டது. ஏனென்றால் இந்த வருடம் முடிந்து அடுத்த வருடம் தொடங்கிவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து விதமான கட்சிகளும் தயாராகும். இப்போவே நம்மளுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே வேலைகளை பார்த்துருக்காங்க, அதுக்கான வேலைகளை தீவிரமாக பார்க்குறாங்க. அப்படி இருக்க எதிர்கட்சி இன்னும் அதை விட பயங்கரமான வேலையை பார்த்தா தான் நம்ம எதிர்கட்சி எல்லாமே ஆளுங்கட்சியாக ஆக முடியும். அதற்கான ஒரு வேலையாக தான் 20ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களும் பங்கேற்பார், ஓபிஎஸ் உடனும் ஆலோசனை பண்ணுவார், சசிகலாவுடனும் ஆலோசனை பண்ணுவார் அப்படின்றது எல்லார் மத்தியிலும் பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. சப்போஸ் அவங்க பக்கம் அவர் போயிட்டார்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எடப்பாடியும் தான் ஆகணுங்க. ஏன்னா ஆல்ரெடி கொங்கு மண்டலத்தில் கோவையில் ஆதரவு வரல. 3வது இடத்துக்கு நம்மளுடைய அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. முதலிடம் திமுக, 2வது இடம் பாஜக, 3வது இடம் அதிமுக. அதிமுக மிகவும் மோசமாக சொல்லக்கூடிய தொகுதி அங்கே தான். ஏன்னா பெரும்பான்மை அங்கே அதிகமாக இருக்குது. கொங்குனாவே அதிமுக அப்படின்னு சொல்லுவாங்க, கொங்கு மண்டலம். அப்படி இருக்க திமுக அங்கே எவ்வளோ வளர்ந்துருக்காங்க, பாஜக எவ்வளோ வளர்ந்துருக்காங்க, அதிமுக எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்றது இந்த ஓட்டு எண்ணிக்கை என்று தெரிந்து விட்டது. அதனால் அதெல்லாம் மீண்டும் கொண்டு வரணும்னா எல்லாருமே ஒன்றுபட்டு நன்றாக நம்மளுடைய செல்வி ஜெயலலிதா புரட்சி தலைவர் சொல்கிற மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அப்படின்ற மாதிரி செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் அவர்களுடைய ஒரு எண்ணங்களாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்களை முன்னெடுக்க போகிறார்கள் நம்மளுடைய அதிமுகவின் தலைமைகள், மூத்த தலைவர்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.